காட்டுகிறேன் ப்ரோ. பண்ணியாச்சா? மந்த்லில ஒரு அப்லைன் டவுன்லைன் வரீங்க. ஒரு அப்ளைனா டவுன், ஒரு சப்போர்ட் வரீங்க. எங்க ரொம்ப ரொம்ப குட்டியா தெரியுது எனக்கு. அந்த கண்ணாடி போட்டிருக்கேன் இருந்துமே அத அத வச்சு எப்படி வரீங்க? இதுவா? வாங்க ஜோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? மந்த்லி ஹை இதுவா? அது கீழே இதுவா? கீழே கீழே வரீங்க. இதுவா? அதுக்கு மேல கொஞ்சம். இதுவா? இது நீங்க இதே சூஸ் பண்ணாம கீழே உள்ள இருக்குல்ல. சரி ஓகே. இந்த ஏரியா சூஸ் பண்ணிக்கலாமே. இதை பிரேக் பண்ணானா மார்க்கெட் மேல போகும். நான் மோர் டைம்ஸ் ரியாக்ட் பண்ணிருக்கலாம். அப்ப ரெசிஸ்டன்ஸா இருக்கும்ல. டவுன் ட்ரெண்ட். ஓகே ஓகே. இப்போ என்ன ஆகுது? ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் கிரியேட் ஆயிருக்கா? ஆமா. பட் வீக்லிக்கு போலாமா? மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கன்சாலிடேஷன். இது அக்குமுலேஷனா கரெக்ட்டா சொல்லுங்க. அக்குமுலேஷனா டிஸ்ட்ரிபியூஷனா? அது எப்ப டிசைட் பண்ணுவோம்? பிரேக் அவுட் நடந்தா டிஸ்ட்ரிபியூஷன். வீக்லியா? வீக்லி. நான் வீக்லில என்ன நடக்குது? ரிஜெக்ஷன் நடக்க மாட்டேங்குதா? வீக்லில அது மார்க்கெட் என்ன ட்ரை பண்ணுது? உடைக்க, சப்போர்ட் உடைக்க ட்ரை பண்ணுது. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுது? புஷ் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல மைனர் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? மைனர் ரெசிஸ்டன்ஸ் மேல. இதுவா? அது வச்சுக்கலாம். அது ஹை இல்ல, வீக்லி ஹை இல்ல. நான் கேட்க மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இதுவா? அது சப்போர்ட்டா இருக்கு. இப்போ அடுத்து ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் வரைச்சுனா ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஆமா. இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைச்சா இங்க போகுமா? இங்க போகும். உடைச்சானா இங்க போகும், ரைட்? ஆமா. டெய்லியா? டெய்லி போகும். நாங்க டெய்லி என்ன நடக்குது? டெய்லியுமே தெளிவா இருக்கா? அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் லோ வைக்கலையா மார்க்கெட்ல? ஸோ அப்போ இந்த இடத்த உடைச்சாதான் இங்கே போகுமா? மேலே வரும். அப்போ உடைக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுமா? டெய்லி போயிடலாம். இது 4 hour போகும். 4 hour முடியாது, டெய்லி இருக்கும். சரி, அப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரீங்க. டவுன் ட்ரெண்ட் லைன். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்தாச்சு. அப்புறம் இங்க இருந்து ஒன்று வரீங்க. இல்லை, இப்போ என்ன ஆகுது? இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த லெவலையும் உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். மேலே போகுமா? ஜூம் பண்ணுங்க. எனக்கு எதுவுமே வெறும் லைன் சார்ட் மாதிரி தெரியுது எனக்கு. இப்போ பரவாயில்ல. ரன் பண்ணவா? ஒரே நிமிஷம். இதை கூட ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கலாம். டெய்லியில ஒரு நியர் ரெசிஸ்டன்ஸா இருக்குல்ல, இதை வரைச்சா கூட இதுக்கு போகும்ல. ஆமா. ரன் பண்ணவா? இல்ல, ஒரே நிமிஷம், நான் பாத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஆனா பெருசா மட்டும் வச்சுக்கோங்க. எனக்கு அந்த கேண்டில்ஸ் வந்து கிளியராவே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க பிரதர். எனக்கு கேண்டில் வந்து கிளியரா தெரியல. இன்னும் ஜூமா? ஆமா, இதுதான் ஓகே. ஏன்னா நானும் வச்சிருக்கிறது சின்ன லேப்டாப். அதுல உங்க ஸ்கிரீன் ரொம்ப சின்னதா தெரியும். இது ஓகே. சரி, ரன் பண்ணுங்க. அது மேல அந்த சப்போர்ட்டை உடைக்குதா? சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா? சாரி, ரெசிஸ்டன்ஸ். வெயிட் பண்ணுங்க.
என்ன ஓகே பண்ணலாம்? இது ஒரு பை போலாம். ஐஷா போலாம். ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டில் கீழ வைங்க, பெரிய கேண்டில் கீழ. டார்கெட் டார்கெட் 1:2 அவ்வளவு போகுமா? 1:2 தான் இதோ ஓகே. இந்த ஹைட்டோட சரி ஓகே வைங்க. அடுத்து ஹிட் ஆச்சுன்னா அது பண்ணு. ஓகே ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இப்போ மேல போகும். ஷூர் போகும். ரன் பண்ணு. ஸ்டாப் லாஸ் சேம் லெவலா? சேம் லெவல். டார்கெட் 1:2 ஆமா. ரன் பண்ணவா? ரன் பண்ணு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல இது ரியாக்ட் ஆயிருக்கு மார்க்கெட்டு, புரியுதுங்களா? நம்ம அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்க அதை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்காம நீங்க என்ன பண்றீங்க? நடக்குது இல்ல அங்க ஒரு அந்த ஸ்பின்னிங் டாப் வந்ததுனால சரி அது மேல போகும். இப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, ப்ரீவியஸ் ஹை அண்ட் தென் பிரேக்கிங் த ட்ரெண்ட் லைன். ஓகேவா? அப்போ மார்க்கெட் என்ன ஆக போகுது? என்ன ஆக மேல போகுது? போகும். மேல மேல போக போகுது. இன்னொரு என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எரிக்கிட்டா போவோம். அந்த விக் எரிக்கிட்டா போமா? டார்கெட் சேம் லெவல் டார்கெட்டா? ரன் பண்ணலாமா? கேண்டில் அது இன்வெர்ட்டட் ஹேமரா பிரதர்? இது இதுவா? அந்த ரெட் கிளியரா தெரியுது. ஷூட்டிங் ஸ்டார் என்ன ரியாக்ட் ஆகுது? சப்போர்ட் என்ன ஆக்ட் ஆகுது? சாரி ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது? சப்போர்ட்டா இருக்கு இப்போ. அவ்வளவுதான். இது ஸ்டாப் லாஸ் சென்டிங்ல. ஸோ டார்கெட் 1:1 ஹிட்டா ரெண்டுத்தையும். ஆமா. தென் அங்க இன்வெர்ட்டடா டார்கெட் ஹிட்டா? ஆமா. முடிஞ்சிச்சா? இந்த 1% லாஸ் என்ன பண்ணியாச்சு? இங்க அது எடுத்தாச்சு. ரெக்கவர் பண்ணியாச்சு. அதாவது 3.63 3.60 எட்டாச்சா? இங்க எவ்வளோ? 2 எவ்வளோ ஆச்சு? 5.63 ஓகே. அடுத்த என்ட்ரி எடுக்கிறீங்களா? அந்த கேண்டில் கிளியரா காட்டுங்க. ஓகே. அத உடைச்சு மேல போகுதா பாப்போம் அந்த ரெசிஸ்டன்ட். உடைச்சு மேல போறான்னு பார்க்கலாம். தட்ஸ் குட். ஏன்னா இது ஒரு மேஜர் ட்ரெண்ட்னா எத்தனை என்ன நடக்குன்னு பார்க்கணுமா? ஆனா மேக்ஸிமம் ஹை போயிடுச்சு. திரும்ப ஒரு ரீடெஸ்ட் வரணும். மேலே போலாம். ஓகே வெல் போயிட்டா மேலே போயிட்டா என்ன பண்ணலாம்? அது என்ன கேண்டில்? அது கீழ அது கீழ இருக்குது. இன்வெர்ட்டட் ஹேமர். இன்வெர்ட்டட் ஹேமர் ரெசிஸ்டன்ட்ல வந்திருக்கு. ஆனா ஒரு பை சைன் ஒரு போலாம். போலாமா? பை போலாம். ஐஷா ஆனா டார்கெட் வந்து 1:2 போவாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் எரிக்கிட்ட வைப்பீங்க. இதுக்கிட்ட வைப்பீங்களா? இது சப்போர்ட்டா இருக்குமா? ஆமா. அதுல வைங்க. 1:2 தானே வச்சாகணும். 1:2 வச்சுக்கலாமா? 1:1 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா? பாப்போம் என்ன நடக்குது. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. நான் இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு கீழே கூட வச்சுக்கலாம் ரைட்டா. கீழே போகுது. இன்னொரு என்ட்ரி இங்கே ஆப்ஷன்ஸ் கிடைச்சா என்ன பண்ணலாம்? தாராளமா என்ன பண்ணலாம்? போடலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. ஒன் வந்து இல்ல 1:1 வந்துருக்குமா?
இல்ல 1:1 இப்போதான் கம்ப்ளீட் ஆமா yes. வாவ் ஓகே ரைட் அடிங்கப்பா ஆடி ஓகே நல்ல என்ட்ரி ப்ரோ. நல்ல போர் பக்கா மாஸ் காமிச்சிட்டீங்க வேற லெவல். அடிங்க யாருங்க அது? நவீன் ப்ரோ ஏதோ டோர் கிட்ட நிக்குதாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் நெக்ஸ்ட் நவீன் வாங்க ப்ரோ. சிம்பிள் ப்ரோ. ஒரு விஷயம் கார்த்திக் போட்டு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அந்த ட்ரெண்ட் எப்போ பிரேக் டவுன் ஆனால் ஒரு இடம் நீங்கள் மிஸ் பண்ணீங்க. என்னன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். யாஸ் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ட்ரெண்டு ரிவர்சல் நமக்கு தெரியல. ஏன்னா எப்பயுமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் எப்போ ஸ்ட்ரக்சர் அதாவது ட்ரெண்டு மாறும் அப்படின்னா இம்பல்ஸ் லோ ஹையை உடைச்சா ட்ரெண்ட் என்ன ஆகும்? மாறும். ஸோ இந்த இடத்துல இம்பல்ஸ் ஹையை உடைக்கல. மார்க்கெட் இங்கே போயிட்டோடனே இந்த இடத்த உடைச்சோடனே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா? இந்த இடத்த உடச்சோடனே பை போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட் ரைட். ஆமாம். ஸோ பாக்ஸ் பிரேக் அவுட்னா காப்பி பண்ணால் அப்படியே காப்பி ஆஃப் த பாக்ஸு ராக்கெட் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? கீழே வந்துடுச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஃபெப்பு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஹைட் லோக்கு நீங்கள் வைக்கும்போது அழகாக சிக்ஸ் ஒன் எடுத்தீங்க. சரிங்களா? ஸோ நோ இஷ்யூஸ், இது தப்பு கிடையாது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக போயிருந்தீங்கன்னா ஓகே பெஸ்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா செல்லு போகலாம்ல. பட் இது வந்து 3வது கேண்டல் தான் லோவை பிரேக் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கா 3வது கேண்டல் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி செல்லிங் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலான்னு பார்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல பை போயிருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஹையை கரெக்டாக பாருங்க. இந்த இடத்துல போகிறது தான் நல்ல விஷயம். இந்த இடத்துல போயிருக்கு. இந்த பெரிய கேண்டல் வந்து போகிறதுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா கிடையாது. ஸோ இந்த பெரிய கேண்டல் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்கணும். ஏன்னா இந்த ரூல் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரூல் இருக்குது, ப்ரீவியஸ் ஹை இருக்குது, விட்டுட்டா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி இருப்போமா? இல்லை, ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணுவோம், ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் பண்ணி ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், பை போகலாம். we can taking the buy entry. ஸோ எடுத்தோடனே மார்க்கெட் என்ன ஆகுது தெளிவா மேலே போகுது. இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஓகே பாரு, இவ்வளோதாங்க, சிம்பிள். சூப்பர் ப்ரோ, வெல் டன், வெரி மச். Next.